ஹாய், வெல்கம் டு இந்தோஸ் ஃபேரிலேண்ட். இன்றைக்கி என்ன ஸ்பெஷலான வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நேற்று என்னோட பெரிய பையனுக்கு 5th பர்த்டே. ஸோ அவனோட பர்த்டேக்கு நாங்கள் எங்கெல்லாம் போயிருந்தோம், எப்படி செலிப்ரேட் பண்ணோம், என்னெல்லாம் டெக்கரேஷன் பண்ணியிருந்தோன்ட்டு இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து நான் டேபிள் டெக்கரேஷனுக்காக சும்மா சிம்பிளாக பண்ணலான்றதுக்காக நான் ஃபிஷ்ஷோட ஸ்கேல் பண்ணணுன்றதுக்காக நான் ஜஸ்ட்டு ஒரு லிட் ஒரு கேப் மட்டும் எடுத்துக்கிட்டு அதை ஹாஃப் சர்க்கிள் மாதிரி பண்ணிட்டேன். ஏன்னா அப்போ தான் அதோடய ஸ்கேல் வந்து வரும்ன்றதுக்காக. ஸோ அதுக்கப்புறமா கலர்ஸ் பார்த்திங்கன்னா ப்ளூ ஃபேமிலியில் லைட் ப்ளூ, டார்க் ப்ளூ, பர்பிள், வயலட் அப்படின்ற சும்மா என்னோட இஷ்டத்துக்கு கலர் மட்டும் அப்படியே அங்கங்கன்னு சொல்லிட்டு பண்ணிவிட்டு அண்ட் அந்த ஸ்கேலுக்காக அழகாக நான் அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அப்போ தான் அதோட இது தெரியுன்றதுக்காக. அவ்வளோதான், இதுதான் சிம்பிளாக முடிஞ்சிருச்சு. இது ஒரு சின்ன டேபிளில் மட்டும்தான் இது பண்ணியிருந்தேன். அண்ட் அப்புறம் இது கட் பண்ணி ஃபுல்லாக எடுத்துகிட்ட பிறகு அழகாக ஃபிஷ்ஷோட ஸ்கேல் மாதிரியே இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அண்ட் அவ்வளோதான், இது ஃபினிஷ் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, நான் என்னோடய செகண்ட் பாப்பா பர்த்டேக்கு பேனர் பண்ணியிருந்தேன் பேக்ரவுண்ட் டெக்கரேஷனுக்காக. ஸோ அந்த பேனர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வேஸ்ட்டாக தான் இருந்துச்சு. திருப்பி எதுக்கு பேனர் போடணும் அப்படின்றதுக்காக அதை அப்படியே உல்ட்டா போட்டுட்டு நம்ம ஃபிஷ் தீம் தானே பண்ண போகிறோம், ஸோ அதே நம்ம ஸ்கெட்ச் பண்ணிட்டா பெயிண்ட் பண்ணிட்டா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சும்மா ஜஸ்ட்டு ஃபஸ்ட்டு பென்சிலில் வரைஞ்சி பார்த்தேன். எனக்கு கொஞ்சம் பிடிச்சிருந்தது. ஓகே, தென் நம்ம பெயிண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலான்னு சொல்லிட்டு ஃபிஷ்ஷோட தீமில் நாங்கள் பெயிண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ என்னோடய பையனும் நானும் கொஞ்சம் பெயிண்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கொஞ்சம் பண்ணிகிட்டு இருந்தார். அப்புறமா நீங்கள் பண்ணதெல்லாம் போதும்னு சொல்லிவிட்டு நான் அவங்கள ஓரமாக உட்கார வச்சுட்டு நான் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா ஏதாச்சும் சொதப்பிடுச்சுன்னா பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்காதுன்றதுக்காக. ஸோ அப்புறமா நான் குயிக்காக பண்ணி முடிச்சிட்டேன். இது எனக்கு ஒரு மிஞ்சி போனால் ஒரு 1 டேயில் ஃபினிஷ் பண்ணிட்டேன் இந்த பெயிண்டிங். பட் இது ரொம்ப நேரம் எடுத்துக்கிச்சு. நான் இதுக்கு ரொம்ப நேரம் எடுத்துக்கிட்டானா எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பெயிண்டிங் நல்லா இருக்கு. நான் ப்ரொஃபஷ்னலான பெயிண்டெல்லாம் கிடையாது. அதுக்கப்புறமா பேனர் ஒர்க்லாம் ஃபினிஷ் ஆனதும் நான் பாப்பாவோட ஸ்கூலுக்கு ரிட்டர்ன் கிஃப்ட் எல்லாரோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஸ்டாஃப்ஸ்க்கு கொடுக்கணுன்றதுக்காக ஒரு 40 ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ் வந்து நான் ரெடி பண்ணியிருந்தேன். ஸோ சேம் நான் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கிட்டேன். அதில் என்ன போட்டிருந்தோன்னு பார்த்தீங்கன்னா, பாப்பாவோட ஃபோட்டோ அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா யுவர் விஷஸ் மேட் மை டே அப்படின்னு சொல்லிட்டு வேர்டிங்ஸ் போட்டிருந்தேன். அண்ட் 5th பர்த்டேன்றதுனால ஹை5 FIVE ஹைஃபை அப்படி சொல்லிட்டு 5 வந்து ஹைஃபை மாதிரி. ஸோ அப்படி போட்டு பண்ணியிருந்தேன் 5th பர்த்டேன்ட்டு. அண்டு நம்ம A4 ஷீட்டில் என்ன தான் பிரிண்ட் எடுத்தாலும் ரொம்ப தின்னாக இருக்கும். ஸோ அதுக்கு சீக்கிரமாக கிளிய ரொம்ப சான்சஸ் அதிகம். ஸோ அதனால் பிளாக் சார்ட் பேப்பர் வாங்கிட்டு அதுக்கு மேலே ஸ்டிக் பண்ணோன்னா கொஞ்சம் திக்னஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ ஹோல்ட் பண்ணுறதுக்கும் நல்லா இருக்கும்ன்றதுக்காக. அண்ட் நான் பென்சில் என்னென்னு வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து யூஸ் அண்ட் த்ரோ கிடையாது, யூஸ் அண்ட் க்ரோ. ஸோ இதுக்கு பின்னாடி வந்து சீட்ஸ்லாம் இருக்கும். ஐ திங்க் ஒரு 7 டிஃப்ரெண்ட் சீட்ஸ் இருந்துச்சு. கேரட், பீன்ஸ், அப்புறமா சன்ஃப்ளவர், அப்புறமா நிறைய இருந்துச்சு, ஞாபகம் இல்லை. ஸோ ஒரு 7 டிஃப்ரெண்ட் சீட்ஸ் இருந்துச்சு. ஸோ கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாகவும் கொடுக்கணும். இது ஐ மீன் கிட்ஸுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். அண்டு கொஞ்சம் அது கொஞ்சம் அது வளர்க்குற மாதிரி இருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும்ன்றதுக்காக. ஸோ அந்த ஐடியா வச்சு தான் நான் இது வாங்கியிருந்தேன். அண்டு கட் கொடுத்துட்டு பென்சில் வந்து இன்சர்ட் பண்ணிட்டேன். அப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எரேசர் ஆர்டர் பண்ணேன். பட் எனக்கு அது கிடைக்கலன்னா இவன் பர்த்டேக்கு நெக்ஸ்ட் டே தான் எனக்கு டெலிவரி ஆச்சு. ஸோ அதனால் நான் அதை அப்படியே ரிட்டர்ன் போட்டுட்டேன். அண்ட் இவங்களோட ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா சாக்லேட் சுத்தமாக அலௌட் கிடையாது. அதனால் எய்தர் கமரக்கட்டு ஆர் பர்ஃபி, ஸோ இது 2த்தில் ஏதாச்சும் தான் நம்ம தரணும். மற்றபடி சாக்லேட்ஸ் நம்ம தரவே கூடாது. ஸோ அதனால் கடையில் வாங்க வேண்டாம், பசங்களுக்கு தானே நம்மளே வீட்டில் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானே செஞ்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம அலுமினியம் ஃபாயில் இருக்கும்ல, ஸோ அந்த கோல்டன் ஃபாயிலில் பார்த்திங்கன்னா நான் ரேப் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அவ்வளோதான், ஃபினிஷ் ஆகிடுச்சு. இதுவும் ஒரு 40 கிட்டே எடுத்துக்கிட்டேன். அப்புறமா இது வந்து ஒரு கவரு. இது ஆக்சுவலி நல்லா இருந்துச்சு, ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு பார்க்க. ஸோ அதுவும் என்ன பண்ணிவிட்டேன், ஒரு கமரக்கட்டு அண்ட் அப்புறமா நம்ம பண்ண அந்த பென்சில் அந்த பாப்பாவோட ஃபோட்டோஸ் வச்சு ஸோ அது எல்லாமே ஒன்று ஒன்றா போட்டு ஃபுல்லாக எல்லா கவர்லேயும் போட்டுட்டேன். அதுக்கப்புறமா பார்த்தா கொஞ்சம் ரொம்ப ஈஸியாக விழுகிற மாதிரி இருந்துச்சு. அதுக்கு என்ன பண்ணலான்ட்டு நம்ம பலூன்லாம் ஸ்டிக் பண்ணுவோம் பார்த்தீங்களா, ஸோ அதை வச்சு நான் ஸ்டிக் பண்ணிவிட்டு அண்ட் க்ளோஸ் பண்ணி சீல் பண்ணிக்கிட்டேன். ஸோ அதுக்காக விழுற சான்சஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும்ன்றதுக்காக. அவ்வளோதான், ஃபினிஷ். ஸோ இதுதான் பாப்பாவோட ரிட்டர்ன் கிஃப்ட் எல்லாருக்குமே, ஸ்டாஃப்க்கும் சரி. ஆக்சுவலி ஸ்டாஃப்க்கு நாங்கள் டைரி மில்க் வாங்கி தரலாம்னு நினச்சோம். பட் ஆனால் மேபி தெரியல அது அவங்களுக்கு அலௌடா இல்லையான்ட்டு. ஸோ எதுக்குன்றதுக்காக இதை அப்படியே கொடுத்தாச்சு.
அப்புறம் இது ஃபுல்லாக எல்லாம் நீட்டாக அரேஞ்ச் பண்ணிவிட்டு அவ்வளோதான் ஃபுல்லாக அழகாக அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டோம். இதுதான் பாப்பாவோட ஸ்கூலில் ரிட்டர்ன் கிஃப்ட்காக இவருக்கு கொடுக்குறது. அப்புறம் நான் கேக்கோட வீடியோ சுத்தமாக எடுக்கல, ஏன்னா எனக்கு டைம் சுத்தமாக கிடையாது. ஆக்சுவலி நான் கேக்கை எப்போ பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா ஏர்லி மார்னிங் 1:30க்கு தான் நான் பண்ணவே ஆரம்பித்தேன். 1 AM தான் பண்ணவே ஆரம்பித்தேன். ஸோ ஃபோன் அண்ட் டாய்ஸ்லாம் ஃபினிஷ் பண்ணிவிட்டு அவருக்கு ஒரு குட்டியாக கிஃப்ட், ஆக்சுவலி நிறைய கிஃப்ட் வாங்கியிருந்தோம், பட் இது ஒரு சின்ன அவருக்கு பிடிச்ச கிஃப்ட்ன்றதுனால குட்டியாக ரேப் பண்ணி எடுத்துக்கிட்டோம். அப்புறமா பலூன்ஸ் எல்லாம் ப்ளோ பண்ணிவிட்டு ஸோ எல்லாமே இதெல்லாம் நைட்டு இல்லை, இதெல்லாம் ஏர்லி மார்னிங் நான் சொல்கிறேன். அந்த ஒரு 12 மணிலேருந்து அப்போவே இதெல்லாம் நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அப்புறம் ஃபுல்லாக டெக்கரேஷன் எல்லாம் ஒரு 2 o'clock வரைக்கும், ஏன்னா எனக்கு வந்து காலையில் எழுந்துச்சு பண்ண முடியாது, நைட் எவ்வளோ நேரம் வேணாலும் முழிச்சிட்ருப்பேன். ஆனால் நான் படுத்துட்டுனா எழுந்திரிக்க முடியாது. அதனால சரி ஃபுல்லாக நம்ம நைட்டே ஃபினிஷ் பண்ணி எல்லாம் டெக்கரேஷன்லேருந்து டாப் டு பாட்டம் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஸோ இதுதான் பேக்ரவுண்ட் டெக்கரேஷன். அண்ட் இது ஃபுல்லாக எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள், பெயிண்டிங் எப்படி இருக்குது, அந்த பலூன்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணது எப்படி இருக்குது, டேபிள் எப்படி இருக்குது, அண்ட் கேக் எப்படி இருக்குன்ட்டு சொல்லுங்கள். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கணும் கண்டிப்பாக சொல்லுங்கள். அப்புறமா பாப்பாவுக்கு ஒரு ஏர்லி மார்னிங் அவருக்கு ஒரு சர்ப்ரைஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அவர் எங்களுக்கு இது ஒரு 1 month பிஃபோரே சொல்லிட்டாரு, எனக்கு பர்த்டே வந்துச்சுன்னா நீங்கள் இப்படி பண்ணணும், எல்லோரும் வெளியே வெயிட் பண்ணணுன்ட்டு. ஸோ அவர் ஆசைப்பட்ட மாதிரி இதோ இப்போ தான் ஒரு என்ட்ரி கொடுக்குறாரு. மார்னிங் எழுந்துச்சு வெளியே வந்த உடனே பாருங்கள். அவ்வளோதான். அவர் ரொம்ப தூக்கத்தில் இருந்ததால் தெரியல எப்படி ஃபீல் பண்ணான்ட்டு. அப்புறமா இது வந்து ஒரு குட்டி சர்ப்ரைஸ். நாங்கள் அவங்களோட கிராண்ட் மதர் எல்லோரும் சேர்ந்து அவருக்கு கொடுத்த ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு சர்ப்ரைஸ். அவரோட எல்லா பர்த்டேக்கும் ஏதாச்சும் ஒரு வெஹிக்கிள் கம்பல்சரியாக வந்துடும். ஸோ இது அவரோட 5th பர்த்டேக்கு 5th கிஃப்ட். அவர் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணான். அண்டு இது ஏர்லி மார்னிங் அவர் தூங்கி எழுந்த உடனே இது எடுத்த வீடியோ இது. அப்புறமா அவரை ரெடி பண்ணிவிட்டு எல்லாம் குளிச்சுட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ஸோ மார்னிங்கே நாங்கள் கேக் கட் பண்ணலான்ட்டு டிசைட் பண்ணிவிடுவோம். ஏன்னா ஸ்கூல்லேருந்து வந்துட்டு வெளியே போகலான்றதுக்காக நாங்கள் மார்னிங்கே அவங்களோட சிஸ்டர்ஸ்லாம் வந்திருந்தாங்க. ஸோ நாங்கள் யாருமே கூப்பிடல, இன்வைட் பண்ணலை. சும்மா ஏன்னா காலையில் எல்லாருக்குமே எக்ஸாம், இவனுக்கும் எக்ஸாம், அதனால எல்லோரையும் வச்சுட்டு பண்ண முடியலன்றதுக்காக சிம்பிளாக சும்மா ரொம்ப சிம்பிளாக கேக் கட் பண்ணிவிட்டு அவ்வளோதான் ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஸோ இது முடிஞ்ச உடனே நாங்கள் எல்லாருக்கும் கேக்லாம் கொடுத்துட்டு நாங்கள் டைரெக்டாக கோவில் போயிட்டோம். ஸோ கோவில் போயிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அப்புறமா அவர் ஸ்கூலில் கூப்பிட்டு போய் ட்ராப் பண்ணியாச்சு. ஸோ இதுதான் மார்னிங். ஸோ இது எல்லாமே ஃபினிஷ் ஆகிடுச்சு. இதெல்லாம் முடிஞ்ச உடனே நாங்கள் அவரை ட்ராப் பண்ணிவிட்டு அண்ட் ஈவினிங் பார்த்திங்கன்னா நாங்கள் அவருக்கு ரொம்ப பிடிச்ச இடம், ஆக்சுவலி இது அவனோட 2 years ஓல்டாக இருக்கும் போது வந்து அப்போ கூப்பிட்டு போயிருந்தோம். இது விஜிபி மெரைன் கிங்டம். இது அப்போ கூப்பிட்டு போயிருந்தோம். அதுக்கப்புறமா 3 years கழிச்சு இப்போ தான் செகண்ட் டைம் போகிறோம். அண்ட் ஹித்விக்கு இது பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் இது. ஸோ ரொம்ப அவனுக்கு ஃபிஷ்னால் அவ்வளோ பிடிக்கும். அவ்வளோனா எப்படி சொல்கிறது, அவன் டெய்லியுமே ஃபிஷ் பற்றி பேசிகிட்டே இருப்பான். அவங்களோட ஆயா கிட்ட இதை பற்றி சொல்லிகிட்டே இருப்பான். எனக்கு ஃபிஷ் இங்கே வாங்கணும், அது வாங்கணும், அப்படி இருக்கும் அப்படி இருக்கும், நிறைய ஃபிஷ்ஷோட நேம்ஸ்லாம் எனக்கே தெரியாத அவன் நிறைய சொல்லுவான். ஸோ அவன் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணான் இந்த இடத்துக்கு போனதுக்கு. ஏன்னா நாங்கள் 2 year ஓல்டாக இருக்கும் போது அவனை கூப்பிட்டு போகும்போது அவனுக்கு அது ஃபிஷ்ஷுன்னு தெரியும், மற்றபடி அவனுக்கு அது அவ்வளோ விவரம் தெரியல. பட் இப்போ நல்லா பார்த்து எல்லாமே என்ஜாய் பண்ணான், ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணார். அண்ட் என்னென்னா ஹித்விக்கு இப்போ அது சேம், அவனுக்கு ஒன்றுமே தெரியல, சும்மா ஃபிஷ்ஷுன்னு மட்டும் தெரியும், மற்றபடி அவருக்கு அது ரசிக்க தெரியல. மேபி அவர் இன்னும் ஒரு 3 years கழித்து கூப்பிட்டு போனால் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவார். அப்புறம் ஷார்க்கு அதெல்லாம் கிட்டேயே சுற்றிட்டு இருந்துச்சு. எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்களேன். இன்னொன்று வந்து அதோட பாப்பா கூட அது கூடயே அது பாப்பாவான்னு தெரியல, ஆனால் அது வேறு ஃபிஷ் மாதிரி இருந்துச்சு. பட் ஆனால் அது பாருங்களேன், அது கூடயே சுற்றிட்டு இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு, ரொம்ப என்ஜாய் பண்ணோம். ஆக்சுவலி இது ஈவினிங் தான் நாங்கள் போயிருந்தோம். ஸோ இதெல்லாம் ஃபினிஷ் பண்ணிவிட்டு நாங்கள் இது வந்து 10 days பிஃபோரே நாங்கள் வந்து ஹாண்டட் ரெஸ்டாரண்ட் வந்து ரிசர்வ் பண்ணி வச்சுருந்தோம் டேபிள். ஆக்சுவலி நாங்கள் பீச்சுக்கு போயிட்டு இதுக்கு போகலான்னு தான் பிளான் பண்ணுவோம். அப்புறமா பீச்சுக்கு போக முடியாதனால நாங்கள் ஃபிஷ் அந்த மெரைனுக்கு போயிட்டு ஹாண்டட் ரெஸ்டாரண்ட் தான் போனோம். ஒன்று சொல்லணும், ரொம்ப பயப்படுற ஆளாக இருந்தால் தயவு செஞ்சு இங்கே போக வேண்டாம். ஏன்னா நான்லாம் சும்மா ஜாலியாக போகலாம், கெத்தாக இருக்கும், என்ன சும்மா பொம்மை தானே நடந்தோம். பட் அவங்க கத்துறது அதெல்லாம் கொஞ்சம் பயம் கொடுத்தாது. திடீர்னு வந்து பண்ணும்போது நம்மளை அறியாமல் பயப்படுவோம், அவ்வளோதான். மற்றபடி பெருசாலாம் ஒன்றும் இல்லை. அண்டு என்னென்னா ஃபுல் லைட்டெல்லாம் ஃபுல் லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சவுண்டு, அந்த கத்துறது, அது இதுன்ட்டு நிறைய
கை கொடு. நல்லா பேய் படம் பார்ப்பான், ஜாலியாக இருப்பான். அவனுக்கு அது ஒரு பயமே இருக்காது. நாங்கள் வந்து என்ன பார்த்தீங்கன்னா, நாங்கள் சும்மா நைட் தானே சிம்பிள் மீல்ஸாக எடுத்துக்கலான்றதுக்காக நாங்கள் சும்மா 2 ஸ்டார்டர் 2 பெவரேஜ் அப்புறமா பார்த்தீங்கன்னா, ஒரு ஃப்ரைட் ரைஸ் இது மட்டும் தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். பட் இதோட காஸ்ட்டும் பஃபெட்டோட காஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா, ஈக்குவல் மீன்ஸ் ஜஸ்ட் ஒரு 100-200 தான் லெஸ்ஸாக இருந்துச்சு. ஸோ அதனால நீங்கள் நெக்ஸ்ட் டைம் போகிறதா இருந்தால் நீங்கள் பஃபெட்டே சூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நிறைய வெரைட்டி ஆஃப் ஃபுட்ஸ் கிடைக்கும். அப்புறமா அதெல்லாம் ஃபினிஷ் ஆகிட்டு வீட்டுக்கு வந்தோடனே அவரோட கிஃப்ட்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணாங்க. அவருக்கு நிறைய கிஃப்ட்ஸ் பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாரு. அவ்வளோதான், அவரோட டே நாங்கள் சூப்பராக ஹாப்பியாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அவனும் அவரோட ஹாப்பியான டேவை நாங்களும் அவரோட சேர்ந்து என்ஜாய் பண்ணி ஃபினிஷ் பண்ணியாச்சு. தேங்க்யூ.